பாஜக கூட்டணிக்கு திமுக கூட்டணி வாக்குகளை தான் பிரிப்பாருங்கிறது தெரியலைங்க. அவரு அது ஒரு அன்டெஸ்டட் ஒரு ரசிகர் மன்றம். அது ஒரு அன்டெஸ்டட் ரசிகர் மன்றம். இன்னும் எந்த ஒரு தேர்தலையும் சந்தித்தது கிடையாது. வராங்க, ஒரு ரசிகர் கூட்டம் வருது, அதை முழுமையா ஏத்துக்கிறேன். அந்த ரசிகர் எந்த எந்த நிலையிலிருந்து, அரசியல் நிலையிலிருந்து வருகிறார்களா இல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்டு வருகிறார்களா எனக்கு சொல்ல தெரியாது. அவர் படத்தை நான் பார்த்தது இல்லை. அவர் ரசிகர்களை எனக்கு என்ன மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க எனக்கு தெரியாது. அது ஒரு அன்டெஸ்டட். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலாம் அவங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் வருகிறது. அந்த வாக்கு சதவீதம் சீட்டா மாறுதா, அப்படியே மாறினா யாருடைய ஓட்டை வாங்குறாங்கன்றதா எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும். இப்ப எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். அந்த ஸ்பெகுலேஷன்ல ஒண்ணுமே சொல்ல முடியாது. ரெண்டாவது அவங்களுடைய பொசிஷன் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இது விஜய் வராரு, ஒரு 2-3 லைன் பேசுறாரு. நான் உங்ககிட்ட பேசுறேனே, ஒரு பிரஸ்ல பேசுற மாதிரி விஜய் பேச சொல்லுங்களேன், ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்களேன், 2-3 பொது அறிவாளிகளோட கொஞ்சம் ஒரு விவாதம் பண்ண சொல்லுங்களேன், அவருடைய சமுதாய பார்வையை வெளிப்படுத்த சொல்லுங்களேன். எதையுமே வெளிப்படுத்தாம இந்த வாக்க வாங்க போறாங்க, அந்த வாக்க வாங்க போறாங்கன்றதால என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்பெகுலேஷன் தான். பாஜக கூட்டணிக்கு திமுக கூட்டணி வாக்குகளை தான் பிரிப்பாருங்கிறது தெரியலைங்க. அவரு அது ஒரு அன்டெஸ்டட் ஒரு ரசிகர் மன்றம். அது ஒரு அன்டெஸ்டட் ரசிகர் மன்றம். இன்னும் எந்த ஒரு தேர்தலையும் சந்தித்தது கிடையாது. வராங்க, ஒரு ரசிகர் கூட்டம் வருது, அதை முழுமையா ஏத்துக்கிறேன். அந்த ரசிகர் எந்த எந்த நிலையிலிருந்து, அரசியல் நிலையிலிருந்து வருகிறார்களா இல்ல அரசியலுக்கு அப்பாற்பட்டு வருகிறார்களா எனக்கு சொல்ல தெரியாது. அவர் படத்தை நான் பார்த்தது இல்லை. அவர் ரசிகர்களை எனக்கு என்ன மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க எனக்கு தெரியாது. அது ஒரு அன்டெஸ்டட். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலாம் அவங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் வருகிறது. அந்த வாக்கு சதவீதம் சீட்டா மாறுதா, அப்படியே மாறினா யாருடைய ஓட்டை வாங்குறாங்கன்றதா எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும். இப்ப எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். அந்த ஸ்பெகுலேஷன்ல ஒண்ணுமே சொல்ல முடியாது. ரெண்டாவது அவங்களுடைய பொசிஷன் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இது விஜய் வராரு, ஒரு 2-3 லைன் பேசுறாரு. நான் உங்ககிட்ட பேசுறேனே, ஒரு பிரஸ்ல பேசுற மாதிரி விஜய் பேச சொல்லுங்களேன், ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்களேன், 2-3 பொது அறிவாளிகளோட கொஞ்சம் ஒரு விவாதம் பண்ண சொல்லுங்களேன், அவருடைய சமுதாய பார்வையை வெளிப்படுத்த சொல்லுங்களேன். எதையுமே வெளிப்படுத்தாம இந்த வாக்க வாங்க போறாங்க, அந்த வாக்க வாங்க போறாங்கன்றதால என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்பெகுலேஷன் தான்.